இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாம் நிருபம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாம் நிருபம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 51 52 வரைக்கும். இதை எழுதிய ஆசிரியர் பரிசுத்த பவுல். வசனம் 89 வசனங்கள் இருக்கிறது. 5 அதிகாரங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய கிரேக்க வார்த்தை, இதனுடைய கிரீக் வேர்ட் தெசலோனிக்கேஸ் ஆல்பா. இதனுடைய கிரீக் வேர்ட் தெசலோனிக்கேஸ் ஆல்பா. நான் முதலாக சொல்லியிருக்கேன் ஆல்ஃபா பீட்டா என்று வரும். ஆல்ஃபா அப்படின்னா ஃபர்ஸ்ட், பீட்டானா செகண்ட். நீங்கள் ஆல்ஃபா என்று சொல்லப்பட்ட தெசலோனிக்கேஸ் ஆல்ஃபா. இதனுடைய ஒன்றாம் வசனம்னா ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கிறார். இந்த முன்னுரை வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் எழுதுகிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது இருக்கிற. திரும்பி வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. முன்னுரை எழுதிட்டு 2ஆம் வசனத்துக்கு வர்றாரு. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவருக்கு என்பதாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்காக எல்லாருக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்றார். பாருங்க என்ன சொல்றாரு. உங்கள் விசுவாசம், உங்கள் பிரயாசம், விசுவாசம், ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தாங்க தெசலோனிக்க திருச்சபையார், தெசலோனிக்க சபை. அன்பின் பிரயாசம், அன்பின் பிரயாசம். 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகளாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் எல்லாருக்கும் முன்மாதிரிகளானீர்கள். மக்கதோனியாவுக்கும் அகாயாவும் இருக்க விசுவாசிகளுக்கு இவங்க முன்மாதிரி. மிகுந்த உபத்திரவம் அதில் சந்தோஷமா இருக்காங்க. மிகுந்த உபத்திரவம் அதில் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பாலத்திற்கு கீழே அமர்ந்திருந்து ஒரு சில ரொட்டி துண்டுகளை சாப்பிடுவது வழக்கம். ஒரு சில ரொட்டி துண்டுகளுக்கு தான் அது கிடைக்கும், அதை சாப்பிடுவார். காய்ந்து போன ரொட்டி துண்டுகள் கிடைக்கும், அதை சாப்பிடுவார். கொஞ்ச நாளா அவ்வழியாய் சென்ற மன்னனுடைய காவலர்கள் இங்கிலாந்தை ஆண்ட மன்னர் இடத்துல போய் சொன்னார்கள். மன்னா ராணியின் இடத்துல போய், ராணி மன்னராட்சி, ராணியின் இடத்துல மன்னர் இடத்துல போய் சொன்னார்கள். இப்படி ஒருவர் ரொட்டி துண்டை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட சாப்பிடுகிறார். காலை வேளையில் அவர் பார்க்க இயலாது. மாலை வேளையிலே இந்த பாலத்திற்கு கீழ், இங்கிலாந்து தேசத்திலே தண்ணி, இந்த ஆற்று தண்ணி ஓடாத அந்த பாலம், இந்த பாலத்திற்கு கீழே ஒரு பொருட்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த பாலத்திற்கு கீழே அவர் இருக்கிறார். அதை சாப்பிடுகிறார். மிகுந்த சந்தோஷமாய் சாப்பிடுகிறார் என்று சொல்லி ராணியின் இடத்துல போய் சொன்னார்கள். ராணியும் அப்பொழுது அவரை பார்க்க வேண்டும். அப்படி சந்தோஷம் நிறைந்த யாரையா? இங்கிலாந்தில் இருக்கிறாரு. ஒரு சில ரொட்டி துண்டுகள் இவ்வளவு சந்தோஷமா அவர் சாப்பிடுறாரா?
என்ன பெரிய ஆச்சரியமான விஷயத்தை ஒன்றை சொல்லுகிறீர்கள், இது என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு நேராக அவர் ராணி அவரை பார்க்கும்படியாக வருகிறார்கள். இங்கிலாந்தை ஆண்ட மகாராணி அவரை பார்க்கும்படியாக. அப்பதான் அந்த ராணி முதல் முறையாக இங்கிலாந்து தேசத்தை ஆளுகை செய்ய விக்டோரியா மகாராணி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். விக்டோரியா மகாராணி பொறுப்பேற்ற முதல் வருடம் இந்த தகவல் கிடைக்கிறது. பார்க்கணும், ராணி வந்துட்டாங்க. ராணி வந்து விட்டார்கள், அவரை பார்க்கறதுக்கு ராணி வந்துட்டாங்க. இவர் ரொட்டி துண்டுகளை சாப்பிடுவதற்கு முன்பதாக அமைதியாக அமர்ந்தார். கொஞ்ச நேரம் கண்களை மூடினார், வாயில் ஏதோ முணுத்து கொண்டார். கொஞ்ச நேரம் ஆட்சி முடிந்து ரொட்டி துண்டை சாப்பிட்டார். திடீர்னு கண்களை திறந்து பார்க்கார், ராணி அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ராணி என்று அடையாளம் கண்டு கொண்டார். அவங்க வணக்கம் சொல்லிவிட்டு, ஏன் என்னை பார்க்க வந்த காரணம் என்ன? நான் ஏழை ஒருவன், என்னை பார்க்க வந்த காரணம் என்ன? ராணி கேட்டாங்களா, ரொட்டி துண்டை உள்ள ரொட்டி துண்டு சாப்பிடுங்க. அப்படி ரொட்டி துண்டை சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு ராணி கேட்டாங்களா, எவ்வளவு சந்தோஷமாய் இந்த காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை சாப்பிடுகிறீங்களே, அதை இங்கிலாந்தில் எல்லாரும் செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, நீங்கள் இந்த பாலத்துக்கு கீழே ரொட்டி துண்டை சாப்பிட்றீங்களே, காரணம் என்ன? அவர் அதற்கு சொன்னாராம் ஒரு வார்த்தை, ஜீசஸ். இயேசு அதுதான் என் சந்தோஷத்திற்கு காரணம். அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ள வாசம் பண்றாரு. அதனால எனக்கு மிகுந்த பாடுதான், மிகுந்த உபத்திரவம் தான். இந்த ரொட்டி துண்டு தான் கிடைக்கும், கொஞ்சம் தான் கிடைக்கும், அது சந்தோஷமாய் சாப்பிடுகிறேன், மகிழ்ச்சியாய் சாப்பிடுகிறேன். அந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனாலே எனக்கு இந்த பாடுகள் எல்லாம் பெருசா தெரியல, இந்த உபத்திரவம்லாம் எனக்கு பெருசா தெரியல. அந்த கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு நீங்களும் பாடுபடலாங்க. உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் இருக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குங்க, உபத்திரவங்கள் இருக்குங்க. கவலைப்படாதீங்க. அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் அந்த போராட்டமும் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறாண்டவரே. பிரச்சனை மாற்றி போடுகிற கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்து பிரச்சனையை மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.